என்ன சீதா, நேத்து முந்தா நாள் நடந்த கதையை கேட்டாலே எனக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. 24 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை பத்தி பேசிட்டு இருக்கியே. அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியலையே. 24 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்னை கல்யாணம் பண்ணேன். அதுதான் நான் பண்ண. அதுதான் என் மனசுல ஞாபகம் இருக்கிற விஷயம். இத்தனை வருஷமா நான் யாரை என்னோட பெத்த பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்கனோ, என்னோட உலகம், என்னோட உறவுன்னு நான் யாரை நினைச்சிட்டு இருக்கனோ, நான் ஆசாசையா பாசமா வளர்த்த அந்த சக்தி என்னோட மக இல்லல. சீதா, நீ நீ என்ன சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியலையே. மறுபடியும் என்ன முட்டாளாக்காதீங்க. என் வயித்துல 10 மாசம் சுமந்து பெத்த பிள்ளைய ஈவேரக்க இல்லாம மாத்துறதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்தது? சீதா, நீ ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு ஏன் சக்தியை பிடிக்காம போச்சுன்னா, அவ பிறந்த உடனேயே அவ ஜாதகத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு. அந்த ஜாதகத்தினால அவங்க அப்பாவுக்கு பிரச்சனைன்னு சொன்னாங்க. அந்த ஒரு காரணத்தால தான் பிடிக்காம போயிடுச்சு. மத்தபடி அவளுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. போதும், நிப்பாட்டுங்க. நீங்க ஒவ்வொரு தடவையும் அவகிட்ட பெருமை காட்டும் போதும் அவளை உங்களுக்கு பிடிக்கல, அவ ராசி சரியில்லை, ஜாதகம் சரியில்லை, அவளால நீங்க நிறைய இழந்திருக்கீங்க, அதனாலதான் அவளை கண்டாலே உங்களுக்கு சுத்தமா பிடிக்கலன்னு நான் நினைச்சேன். ஆனா இப்பதானே தெரியுது அவ உங்க பொண்ணே இல்லன்றதால தானே அப்படி எல்லாம் நடந்துகிட்டீங்க. ஐயோ சீதா, சீதா, நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல சீதா. சீதா, முதல்ல அழாத சீதா. அழுகிய நிறுத்து. எதுக்கு நம்ம கல்யாணம் ஆனதும் சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கமா? எப்படிங்க உங்களால இப்படி இருக்க முடிஞ்சது? உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? என் வயசுல பொறக்கலங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக சந்தோஷமா இருக்க வேண்டிய வயசுல அவ எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா, இப்பவும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கா. மனசாட்சி இருக்கிறதுனாலதான் கல்யாணம் ஆகி போனவள மறு வீட்டு கூப்பிட்டு விருந்து வச்சேன். ஆனா அவ ருத்ராமா வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு என் வேலைக்கே உழ வச்சா. அதெல்லாம் மறந்து நான் எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்கிறேன். ஏங்க, சக்தி ருத்ராமா வீட்டுக்கு போனதுதான் உங்க பிரச்சனையா? அது அவ வீடு தானே. நியாயமா பார்த்தா உங்க பொண்ணு அனிதாவும் நீங்களும் இருக்க வேண்டிய இடம் அது இல்ல, அது சக்தி இருக்க வேண்டிய இடம். இனிமே நான் சொல்றத செய்யல. யாரா நீ? வில்லன்டா.